கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் ஆனைமலை அருள்மிகு ஸ்ரீ மாசாணி அம்மன். இது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலாகும். இக்கோயில் ஆனைமலையின் அடிவாரத்திற்கு அருகிலும் ஆழியார் ஆறு மற்றும் உப்பர் ஓடை சங்கமிக்கும் இடத்திலும் அமைந்துள்ளது. இங்குள்ள பிரதான தெய்வம் மசாணி அம்மன் ஆவார். இப்பெயர் மயான சாயனி, சுடுகாட்டில் உறங்குபவள் என்று பொருள்படும் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இங்குள்ள மற்ற தெய்வங்கள் நீதிக்கல் அல்லது நாக கோலத்தில் உள்ள நீதி தேவி மற்றும் மகாமுனியப்பன் ஆவர். மாசாணி அம்மனின் சிலை தனித்துவமானதாகவும் உள்ளது. பொதுவாக கருவறையில் அம்மன் சிலைகள் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த கோலத்திலோ காணப்படும். ஆனால் இங்குள்ள அம்மன் சிலை படுத்த கோலத்தில் உள்ளது. இச்சிலை சுமார் 15 அடி நீளத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக உள்ளது. அம்மனின் தரிசனமே மனதை கவரும் வகையில் உள்ளது. அம்மனுக்கு 4 கைகள் உள்ளன. அவற்றில் 2 தரைக்கு மேலே உயர்த்தப்பட்டும் மற்ற 2 தரையில் வைக்கப்பட்டும் உள்ளன. கைகளில் திரிசூலம், முரசு, பாம்பு மற்றும் மண்டை ஓடு ஆகியவை உள்ளன. மிகவும் சக்தி வாய்ந்த அம்பாள் சந்நிதியில் பக்தர்கள் தங்கள் தேவைகள், நம்பிக்கைகள் மற்றும் விருப்பங்கள் அனைத்தையும் ஒரு காகிதத்தில் பட்டியலிட்டு அதை தேவியின் திரிசூலத்தில் வைப்பதற்காக கோவில் அர்ச்சகரிடம் கொடுக்கிறார்கள். ஒருவர் மிகுந்த பக்தியுடன் தங்கள் விருப்பங்களை தேவியிடம் சமர்ப்பிக்கும்போது அவர்களின் விருப்பங்கள் 3 வாரங்களுக்குள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. கோவிலில் உள்ள மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் தமிழில் நீதி காளி என்று அழைக்கப்படும் நீதி தேவிக்கு செய்யப்படும் பிரார்த்தனையாகும். தங்கள் எதிரிகளின் தீய செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள், நஷ்டம் அடைந்த வணிகர்கள், தங்கள் உடைமைகளை இழந்தவர்கள் ஆகியோர் உதவிக்காகவும் நீதிக்காகவும் நீதிக்காளியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் குளித்து தங்கள் உடலில் புனித சாம்பலை பூசிக்கொள்கிறார்கள். பின்னர் கோவிலில் உள்ள அரவைக்கல்லில் மிளகாய்களை அரைக்கிறார்கள். அரைத்த மிளகாய் விழுது மிகுந்த பக்தியுடன் நீதிக்கல் முழுவதும் பூசப்பட்டு நீதிக்காக பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்றன. அவ்வாறு செய்வதால் மக்கள் தங்கள் எதிரிகள் மற்றும் தீமைகளிலிருந்து விடுபடுவார்கள் என்றும், இழந்த சொத்துக்கள் அல்லது உடைமைகள் திரும்பக் கிடைக்கும் என்றும், நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில்கள் லாபம் ஈட்டும் என்றும் நம்பப்படுகிறது. தலவரலாறு. இத்தலத்திற்கு பல புராண வரலாறுகள் உள்ளன. பண்டைய காலத்தில் ஆனைமலை நன்னூர் என்று அழைக்கப்பட்டது மற்றும் நன்னன் மன்னனால் ஆளப்பட்டது. ஆழியார் ஆற்றின் அருகே அவருக்கு ஒரு அடர்ந்த மாந்தோப்பு இருந்தது. அவனோ மாந்தோப்பை பாதுகாக்க பல காவலர்களை நியமித்தான் மற்றும் அத்துமீறி நுழைபவர்களுக்கு தண்டனை நடவடிக்கைகளை எடுத்தான். ஒரு சமயம் ஆழியார் ஆற்றில் ஒரு பெண்கள் குழு குளித்துக் கொண்டிருந்தது. அவர்களில் ஒருத்தி நன்னனின் மாந்தோப்பிலிருந்து ஆற்றில் விழுந்திருந்த ஒரு மாம்பழத்தை கண்டாள். அந்த பழத்தை கண்டதும் ஆசைப்பட்டு அதன் விளைவுகளை மறந்து அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாள். காவலர்கள் இந்தச் சம்பவத்தை பற்றி அரசனிடம் தெரிவித்தனர். கோபமடைந்த அரசன் நன்னன் பழத்தை சாப்பிட்டதற்காக உடனடியாக அந்த பெண்ணை கொல்ல உத்தரவிட்டான். அந்த பெண் தான் செய்த தவறை மன்னிக்குமாறு கருணைக்காக மன்றாடினாள். அவளுடைய தந்தையோ ஒரு படி மேலே போய் தன் மகளின் எடைக்கு சமமான 81 யானைகளையும் தங்கத்தையும் உடனடியாக வழங்க முன்வந்து தனது மகளை விட்டுவிடுமாறு இறைஞ்சினார். அரசன் விடாப்பிடியாக மறுத்து அவளை இரக்கமின்றி கொன்றான். இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் கடும் கோபமடைந்து அரசனை தாக்கி போர்க்களத்தில் அவனை பழிவாங்கி அழித்தனர். அசுரகுணம் படைத்த மன்னனை அழிக்க வந்த தேவி என அந்த பெண்ணை கருதி அந்த பெண் ஆழியார் ஆற்றின் அருகே இருந்த மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டாள். மக்கள் அதன் பின்னர் நடந்த சில நிகழ்வுகளையொட்டி அந்த பெண்ணின் சயனச் சிலையை உருவாக்கி அவளை வழிபடத் தொடங்கினர். அவளே மயன சாயனி என்று அழைக்கப்பட்டாள். அது காலப்போக்கில் மசாணி என்று ஆனது. இராமாயணத்தோடு தொடர்புடைய மற்றொரு வரலாறும் இந்த அம்மனுக்கு உண்டு. ஒரு சமயம் விஸ்வாமித்திர மகிரிஷி கடகநாச்சி மலைகளில் தவம் செய்ய விரும்பினார். ஆனால் அந்த மலைகளில் தடாகன் என்ற அசுரன் இருந்தான். அவன் மகிரிஷியின் தவத்தை கெடுக்கும் தீய சக்திகளை கொண்டிருந்தான். எனவே விஸ்வாமித்திர முனிவர் தசரத மன்னரிடம் ராமரையும் லட்சுமணனையும் தன்னுடன் கடகநாச்சி மலைகளுக்கு அனுப்பும்படி வேண்டினார். அந்த அசுரனை கொல்லும் வலிமையை தங்களுக்கு தருமாறு ராம லக்ஷ்மண சகோதரர்கள் பார்வதி தேவியின் சிலையை உருவாக்கி அவளை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. பார்வதி தேவி ராமர் மற்றும் லட்சுமணன் சகோதரர்களுக்கு முன் தோன்றி அசுரனை கொல்லும் வரத்தை அளித்தார். ஆனால் அசுரன் கொல்லப்பட்டவுடன் தனது சிலையை அழித்துவிடுமாறு அவர்களிடம் கூறினார்.
அசுரனை அழித்தபின் ஸ்ரீராமர் அந்தச் சிலையை அழிக்க மறுத்துவிட்டார். ஏனெனில் அந்தச் சிலை அங்கேயே இருந்து அந்த இடத்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். இவ்வாறு அமைக்கப்பட்ட பார்வதி தேவியின் சிலை மசாணி அம்மன் என்று அறியப்பட்டது. மேலும் அது மக்களை தீமையிலிருந்து காப்பதாக நம்பப்படுகிறது. சீதையை தேடி இலங்கை செல்லும் வழியில் ஸ்ரீராமர் மசாணி அம்மன் கோவிலுக்குச் சென்றதாகவும் நம்பப்படுகிறது. மசாணி அம்மன் சிலை இருந்த சுடுகாட்டில் ராமர் தவம் செய்ததாக நம்பப்படுகிறது. அவரது தவத்தால் மகிழ்ந்த மசாணி தேவி ராமருக்கு காட்சியளித்து இராவணனை வென்று சீதையை மீட்க அவரை ஆசீர்வதித்தாள். அசுரனால் துன்புறுத்தப்பட்ட இளம் மனைவியான கர்ப்பிணிப் பெண்ணை அசுரன் கொன்றபோது அந்த அசுரனை சம்ஹரிக்க பார்வதி தேவியே அந்த பெண்ணாய் உருவெடுத்து அவனை அழித்து மக்களை காத்தாக ஒரு வரலாறும் உண்டு. மிகவும் சக்தி வாய்ந்த மாசாணி அம்மன் சக்தியின் வடிவமாக போற்றப்படுகிறாள். பல ஆன்மீக தகவல்களை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.